இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? நம்புகின்றோம். விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று இந்தொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வை எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வரையை மாட்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் இது இறைவனின் சமரை, இது உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற இயேசு. அவரை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பெற்ற நாங்கள் எல்லாருமே பெறு பெற்றோம். நாளில் தருகின்ற செய்தி அப்படின்னு சொல்லுவார்கள். நீங்கள் இணையதளத்துக்கு போனீர்கள் என்றால் ஓர்டிசன் அடித்து பாருங்கள், அங்கே இருக்கும் இந்த செய்தி. 2013ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக பரிசுத்த பாப்பரசர் பாஸ்காவின் செய்தி என்று தருகின்ற செய்திகளின் தொகுப்பை நான் அன்றைக்கு வாசித்து பார்த்தேன். அந்த செய்திகளிலிருந்து 3 விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், என்னுடைய வாழ்க்கைக்காக நான் எடுத்துக்கொள்ளவும் என்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் 2013ஆம் ஆண்டு தன்னுடைய முதலாவது பாஸ்கா செய்தியில் இப்படி சொல்லுகிறார்: எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை உருவாக்க வல்லவர். திருவிவிலியத்தை படித்து பாருங்கள். கடந்த நாட்களில் நாங்கள் நினைவு கூர்ந்த நிகழ்வுகளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிந்துவிட்டது என்று யூதர்கள் நினைத்தார்கள். ரோமை ராஜ்யம் நினைத்தது. ஆண்டவரின் வாழ்வு முடிந்துவிட்டது, நாங்கள் ஆண்டவரை நித்தியத்துக்கும் அழித்து விட்டோம் என்று அவர்கள் நினைத்தார்கள். இறைவார்த்தைகள் மிக தெளிவாக சொல்லுகின்றன. ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களும் அப்படித்தான் நினைத்தார்கள். எல்லாமே முடிந்து போய்விட்டது. தங்களுடைய நம்பிக்கைக்குரிய தலைவர், கடவுளுடைய மகன் என்று நினைக்கப்பட்டவர், மெசியாவான இயேசு மரித்ததன் வழியாக எல்லாமே முடிவடைந்து விட்டது. புனித யோவான் அதைத்தான் அடையாளமாக சொல்லி காட்டுகின்றார். அன்று அதிகாலை வேளை எல்லாமே இருளாக இருந்தது. மதலேன் மரியாளும் நினைத்தார் எல்லாமே முடிந்து போய்விட்டது. கவலை நிறைந்தவளாக அவள் இருக்கின்றாள். அந்த சூழ்நிலையில் கல்லறைக்கு போகின்றார். அந்த கல்லறை புதிய ஒரு ஆரம்பத்தை உருவாக்குகின்றது, புதிய அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்றது. அன்பான சகோதரர்களே, ஆதியாகமம் மிக தெளிவாக சொல்லும். ஆண்டவர் இந்த உலகை படைக்கின்ற பொழுது எல்லாமே அழிவு போன்று தோன்றியது, எல்லாமே இருள்மயமாக இருந்தது. ஆனால் ஆண்டவரினுடைய வார்த்தை, ஆண்டவருடைய ஒரு வார்த்தை இருளை ஒளியாக மாற்றுகின்றது, வெறுமையை முழுமையாக மாற்றுகின்றது, அவநம்பிக்கையை நம்பிக்கை நிறைந்ததாக மாற்றுகின்றது, மரணத்தை வாழ்வாக மாற்றுகின்றது. ஆண்டவரின் முடிவடைந்திருக்கின்ற இந்த நேரத்தில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டுவிடுவதாகவும் புனித கத்தோலிக்க திரு அவையுடன் வாழ நீங்கள் பாவத்தை எல்லாம் விட்டுவிடுகின்றீர்களா? பாவத்திற்கு காரணம் தலைவருமாகிய சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா? இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா? நம்புகின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும்
ஒரு நாளில் நம்பிக்கையை தருகின்ற ஒரு உன்னதமான நாளில் ஆண்டவர் இயேசுவினுடைய திருப்பலியில் பங்கு கொள்கின்ற பாக்கியத்தை இறைவன் எல்லாருக்கும் தந்திருக்கிறார். இந்த சந்தோஷமான நேரத்தில் திருச்சபையின் பெயரினால் உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு எனக்கும் உங்களுக்கு தருகின்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இல்லாமல் இறைவன் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். நீங்கள் எனக்காக சொல்லுங்கள், ஒருவருக்காக நாங்கள் சொல்லுகிறோம். அன்பான சகோதரர்களை, இந்த நாளில் நான் பாஸ்காவின் நிகழ்வுக்காக இறை வார்த்தைகளை படித்திருக்கிறார்கள். இந்த இறை வார்த்தை தருகின்ற செய்திகளை புரிந்து கொள்ள நாங்கள் முயற்சி செய்கிறார்கள். எல்லாமே பழசு மாதிரி இருக்கிறது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் என்று ஒரு சில செய்திகளை படித்து பார்க்கிறார்கள். இந்த பாஸ்கா எங்களுக்கு இந்த காலத்துக்கு உரிய நல்ல செய்தியை தருவதாக நான் இப்பொழுது நினைக்கிறார்கள். வருடந்தோறும் வழக்கமாக பரிசுத்த பாப்பரசர் பாஸ்கா திருப்பலி நிறைவேற்றி முடித்த பிறகு உலகத்திற்கு ஒரு செய்தியை தருவார். அந்த செய்தியை வழக்கமாக பத்திரிகையாளர்கள் எப்படி சொல்லுவார்கள் என்றால், ஊருக்கும் உலகத்துக்குமான செய்தி அப்படின்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக் கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தார்களோ தெரியாது என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் துணிந்து பார்க்கப்படவில்லை. துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கே துணிகளையும் இயேசுவின் தலையில் மூடியிருந்த துண்டையும் கண்டார். அந்த துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடர் உள்ளே சென்றார், பார்த்தார், நம்பினார். இயேசு இறந்து உயிர் தர வேண்டும் என்ற மறைமுக வார்த்தை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சி அளித்தார். அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வு அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகிர்கின்றனர் என்றார். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வளிப்பார். அவர் தோற்று
பொழுது நீங்களும் அவரோடு மாற்றிக் கொள்ளியவராய் விடுவீர்கள். இயேசுவின் மொழிக்கு கிறிஸ்தவர்களாகிய நாமும் விண்ணகமடைவோம் என்பதன் உறுதிப்பாடு என்னும் ஆழமான செய்தியோடு இன்று ஆண்டவர் இயேசுவினுடைய பாஸ்கா